வெல்கம் டு மை யூடியூப் சேனல். டுடே நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் நான்-லீனியர் ப்ரோக்ராமிங் அல்காரிதம்ஸ். இந்த நான்-லீனியர் ப்ரோக்ராமிங் அல்காரிதம்ஸில் ரெண்டு சப்டைட்டில் பார்க்க போகிறோம். ஒன்று கன்ஸ்ட்ரெயின் அல்காரிதம், அனதர் ஒன் அன்கன்ஸ்ட்ரெயின் அல்காரிதம். இப்போது இந்த கன்ஸ்ட்ரெயின் அல்காரிதத்தில் ரெண்டு மெத்தட் ப்ராப்ளம் பார்ப்போம். செப்பரபிள் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம், அனதர் ஒன் குவாட்ராடிக் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். இதே மாதிரி அன்கன்ஸ்ட்ரெயின் அல்காரிதத்துலேயும் ரெண்டு டாபிக் பார்க்க போகிறோம். ஒன்று டைரக்ட் சர்ச் மெத்தட், அனதர் ஒன் கிரேடியன்ட் மெத்தட். இப்போது இந்த ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் கன்ஸ்ட்ரெயின் அல்காரிதமில் செப்பரபிள் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் அந்த டாப்பிக்கில் நம்ம ஒரு ப்ராப்ளம் பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போது கன்ஸ்ட்ரெயின் அல்காரிதம்ஸில் செப்பரபிள் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். இப்போது ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. சால்வ் த ஃபாலோயிங் non-linear programming problem using separable programming problem. ஓகேங்களா, கொடுத்துருக்கக்கூடிய அதாவது நான்-லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளத்தை நம்ம செப்பரபிள் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளமாக சால்வ் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு சொல்யூஷன். ஸ்டெப் 1, if objective function is minimization form, convert into the maximization. அப்போது நம்ம இப்போ கொஷினில் மினிமம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எப்பவும் போல் எல்லா மெத்தட்லேயும் ஃபாலோ பண்ணுற மாதிரி மேக்ஸிமம் இசட் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் மைனஸ் மினிமம் இசட் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணிட்டு தான் எழுதியிருப்போம். இப்போ நம்ம கொஷினில் மேக்ஸிமைசேஷன் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நமக்கு இந்த மெத்தடில் இந்த ஸ்டெப் 1 தேவையில்லை. அடுத்தது ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டெப் 2 போய்க்கலாம். இப்போ இந்த ஸ்டெப் 2ல் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம எழுதணும். அந்த மெத்தடுக்கு பேர் தான் செப்பரபிள் ஃபங்க்ஷன். இப்போது மேக்ஸிமம் இசட் ஈக்குவல் டு அந்த டேர்மை எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அந்த டேர்ம் எடுத்த 3x1 + 2x2. இந்த 3x1 f1 ஆஃப் x1, இன்னொன்று 2x2ங்கிறது f2 ஆஃப் x2 அப்படிங்கிற டேர்மாக ஸ்ப்ளிட் பண்ணி செப்பரபிளாக எடுத்துக்கிறீங்க. அடுத்தது g ஆஃப் ஃபங்க்ஷன், அதாவது இந்த சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின்ஸில் ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஈக்குவேஷன் எடுத்து g ஆஃப் x அப்படின்னு எழுதிக்கிறேன். அதை 4x1 + x2 ≤ 16 அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு டேர்மை என்ன எழுதுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா g11 x1, செகண்ட் ஃபங்க்ஷனை g12 x2 அப்படிங்கிற ஃபங்க்ஷனும் நம்ம செப்பரபிளாக எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ஓகேங்களா, இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி செப்பரபிளாக எழுதிக்கிறோம். இப்போது இந்த ஃபங்க்ஷனை கான்கேவா கான்வெக்ஸா அப்படின்னு நம்ம எழுதணும். அதாவது கொஷினில் மேக்ஸிமம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் கான்கேவ் அப்படின்னு கொடுத்துக்கிறோம். சப்போஸ் மினிமம்னு கொடுத்துருந்தாங்கன்னா கான்வெக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். நமக்கு கொஷினில் இங்கே மேக்ஸிமம் அப்படின்னு இருக்குது. அதனால் த ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபைங் கான்கேவ் கண்டிஷன் அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பை இன்ஸ்பெக்ஷன் வி கெட் x1 ≤ 2 அண்டு x2 ≤ 4 ஃப்ரம் த கிவன் கன்ஸ்ட்ரெயின்ஸ். இப்போது நம்ம கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஒரு ஈக்குவேஷன், ஒரே ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். அதாவது 4x1 ஸ்கொயர் ப்ளஸ் x2 ஸ்கொயர் ≤ 16 அப்படின்னு இருக்கும். இப்போது இதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருப்போம். அதாவது ஃபஸ்ட்டு டேர்ம் ≤ 16, இன்னொரு டேர்மு x2 ஸ்கொயர் ≤ 16 எழுதியிருப்போம். இந்த டேர்மை இந்த 4 இந்த பக்கம் சைடில் கொண்டு போனீங்கன்னா நமக்கு 16/4 4ன்னு வரும். அப்போது x1 ஸ்கொயர் அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா நமக்கு ஆன்சர் 2ன்னு கிடைக்கும். அப்போ x1ஓட வேல்யூ 2, அதுதான் இங்கே. நெக்ஸ்ட்டு x2 அப்படிங்கிற டேர்ம் எடுத்துட்டோம்னா நம்ம 4ன்னு நமக்கு கிடைக்கும். அப்போது இந்த வேல்யூவும் இதுதான். இப்போ இது மாதிரி எழுதிக்கிறோம். எழுதிட்டு we take t1 = 4 and t2 = 4 as upper limit for the variable x1 and x2 respectively. அதாவது நம்ம ரெண்டு சொல்யூஷன் இருக்கும். x1 ≤ 2, x2
less than or equal to 4. இந்த ரெண்டு வேல்யூவில் எது அப்பர் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 தான் நமக்கு அப்பர் லிமிட். அப்போ வந்து t1 equal to 4 and t2 equal to 4 அப்படின்னு நம்மள எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 3, we divide closed interval 0, 4 into 4 subinterval of equal size for both x and y. அப்போ இந்த இன்டர்வல் அதாவது நம்ம t1 4 t2 அதுவும் 4ன்னு எடுத்திருப்போம். அதுதான் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட். எப்போவுமே 0, எந்த இன்டர்வல் வந்ததோ அதுதான். அப்போ 4. இப்போது இந்த இன்டர்வல் எப்படி எழுதிக்கிறோம்னா 0, 1, இன்னொன்று 1, 2, another one 2, 3, ஃபைனலாக 3, 4 இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கிறோம். இதுதான் சப் இன்டர்வல்ஸ். ஓகேங்களா, 4 சப் இன்டர்வல்ஸ் எழுதியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு to obtain the approximation LPP for the given non-linear programming problem, divided 0 less than or equal to xj less than or equal to 4 எந்த பிரேக்குள்ள பார்த்தீங்கன்னா 0 to 4குள்ள into the 5 breaking points AJK அப்படின்னு சொல்கிறோம். இப்போ 5 breaking pointsனா 0லேருந்து 1, 2, 3, 4 இந்த வேல்யூ தான் நம்ம 1, 2, 3, 4 அப்படின்னு வந்து 5 breaking points அப்படின்னு சொல்கிறோம். இப்போது AJK அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்கிறோம்னா J அப்படிங்கிறது 1, 2. இந்த 1, 2ங்கிறது எப்படின்னா கொஷினில் வந்து x1 x2 greater than or equal to 0ன்னு இருக்கு பார்த்தியா. அப்போ இந்த x1 x2 வந்து வேரியபிள்ஸ். அப்போ எத்தனை வேரியபிள்ஸ் வருதோ அத்தனை நம்ம டேர்ம்ஸ் எடுத்துக்கிறோம். அப்போது இது நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் தான் ஜேவோட டேர்ம். நெக்ஸ்ட்டு கே அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் பிரேக்கிங் பாயிண்ட்ஸ். இப்போ 1, 2, 3, 4, 5 அப்படின்னு எடுத்து பார்த்தீங்களா, இது இந்த பிரேக்கிங் பாயிண்ட்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு சச் தட், அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்போவுமே ரொம்ப கம்மி 0வாக தான் இருக்கும். அதோட அதிகம் AJ2, நெக்ஸ்ட்டு AJ3, AJ4, AJ5 அப் டு லாஸ்ட் இன்டர்வல் நம்ம கொஷினில் அதாவது கிடைக்கக்கூடிய வேல்யூஸை பொறுத்து நமக்கு இங்கே 0 to 4 இருக்குது. இந்த பிட்வீனில் தான் நமக்கு இந்த இன்டர்வல்ஸ் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இப்போது இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல தான் நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஷினில் அதாவது இந்த கே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பிரேக்கிங் பாயிண்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்களா, கேவோட வேல்யூ 1, 2, 3, 4, 5 அதை நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஏஜேகே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஏஜேகே வந்து எந்த இன்டர்வலில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 to 4. அப்போது 0, 1, 2, 3, 4 அப்படின்னு எழுதிக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி f1 x1 equal to AJK, f2 x2 AJK, f11 x1 equal to AJK, g12 x2 equal to AJK அப்படின்னு வந்து 4 நம்ம எழுதியிருப்போம். இது வந்து ஒன்றும் இல்லை, இந்த செப்பரபிள் ப்ரோக்ராமிங் அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அங்கே முன்னாடி எழுதி வச்சுருப்போம். அதை தான் நம்ம இதில் வேல்யூஸ் கேல்குலேட் பண்ணோம். இப்போது f1 x1 equal to 3x1 இருக்கும். இப்போ இந்த x1க்கு வந்து 0ன்னு சப்மிட் பண்ணினா நமக்கு இந்த டேர்மு 0 ஆயிரும். எகைன் இப்போது 1ன்னு x1க்கு பதில் சப்மிட் பண்ணிங்கன்னா 3, 2ன்னு சப்மிட் பண்ணிங்கன்னா 6, 3ன்னு சப்மிட் பண்ணிங்கன்னா 9, 4ன்னு சப்மிட் பண்ணிங்கன்னா 12. ஓகேங்களா, இதனோட வேல்யூ இந்த அடுத்தது f2 x2 equal to 2x2ன்னு இருக்கும் அடுத்த செப்பரபிள். அப்போது இப்போது 0 எகைன் இந்த 0 சப்மிட் பண்ணினா 0, 1 சப்மிட் பண்ணினா 2, 2 சப்மிட் பண்ணினா 4, 3 சப்மிட் பண்ணினா 6, 4 சப்மிட் பண்ணினா 8. அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனுக்கும் 4x1 ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். அப்போது 0 சப்மிட் பண்ணினா எகைன் 0, 1 சப்மிட் பண்ணினா 4, 2 சப்மிட் பண்ணினா 16, 3 சப்மிட் பண்ணினா 36, 4 சப்மிட் பண்ணிங்கன்னா 64. அந்த மாதிரி இந்த டேர்முக்கு சப்மிட் பண்ணிங்கன்னா get the solution. Next step 4, we have following piecewise linear approximation. அதாவது தனித்தனியாக நம்ம கண்டுபிடிச்சக்கூடிய வேல்யூஸ் வந்து இந்த வேல்யூவை நம்ம ஈக்குவேஷனாக லீனியர் அப்ராக்சிமேஷன் வேல்யூஸை நம்ம கன்வெர்ட் பண்ணணும். இப்போது f1 x1 அதை எடுத்துட்டு இப்போது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா x1 x2ன்னு ஆல்ரெடி வேரியபிள்ஸ் மாதிரி எடுத்திருக்கோம். இப்போது இங்கே w அப்படிங்கிற ஈக்குவேஷனை நம்ம எழுதிக்கிறோம்.
நம்ம எந்த நோட்டேஷனில் வேணாலும் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுக்காக. இப்போது இந்த வேல்யூ 0, 3, 6, 9, 12 அதை எடுத்து இந்த மாதிரி எழுதிக்கிறீங்க. அதாவது f1 x1க்கு வந்து w1 w12 w13 w14 w15. நெக்ஸ்ட்டு அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஒன் அதாவது WJK அப்படிங்கிற மீனிங்கு ஜேவுக்கு 1,2 கேவுக்கு 1 2 3 4 5 அந்த மீனிங்கில் இந்த மாதிரி எடுத்திருப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா F2 X2. இப்போது இங்கே F2 X2க்கு வேல்யூ கண்டுபிடிச்சிருப்போம் 0 2 4 6 8 அந்த வேல்யூ நம்ம எடுத்து இந்த மாதிரி 2 1 2 2 2 3 2 4 2 5 W டேர்ம்ஸை நம்ம எடுத்து எழுதியிருப்போம். நெக்ஸ்ட்டு G11X1 அப்படிங்கிற வேல்யூஸ் வந்து இங்கே பாக்ஸில் கண்டுபிடிச்சிருப்போம். அந்த வேல்யூவை தூக்கி இங்கே லீனியர் அப்ராக்சிமேஷன் வேல்யூஸை நம்ம எழுதிக்கிறோம். இப்போ சேம் வந்து அதே மாதிரி G12 அப்படிங்கிற வேல்யூ தூக்கி நம்ம இந்த ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நவ் அப்ராக்சிமேட்டிங் லீனியர் programming problem can be started as follows. maximum z or f of x அப்படின்னு எடுத்து எழுதிட்டு இப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்கு பார்த்தீங்களா f1 x1 f2 x2 அதுதானே நம்ம கொஷினில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருப்போம் f1 x1 f2 x2. இப்போ இது ரெண்டையும் f of x அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் ப்ளஸ் இந்த ஈக்குவேஷன் அதுதான் நம்ம இப்படி எழுதியிருப்போம். நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின்ஸ். இப்போ இந்த டேர்ம் அதாவது G11 x1 G12 x2 இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணி நம்ம கொஷினில் எப்பவும் போல் இங்கே <16 இருக்கும் அந்த டேர்மை தூக்கி இங்கே எழுதிட்டு நமக்கு எத்தனை வேரியபிள்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணமோ அதெல்லாம் நம்ம W11 plus W12 plus W13 plus W14 plus W15 equal 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இன்னொரு வேல்யூஸ் என்னன்னா W21 W22 plus W23 plus W24 plus W25 equal to 1 அப்படின்னு எடுத்து எழுதிக்கிறோம். அண்ட் WJK greater than or equal to 0 எந்த வேல்யூ இருந்தாலும் நமக்கு 0விட அதிகமாக தான் இருக்கும் ஃபார் J அண்ட் K அப்படிங்கிற வேல்யூஸில். இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் 5. இப்போ இந்த ஸ்டெப் 5 பார்க்கும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. டேபிளை நம்ம பார்க்கும்போது தான் இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைடு ஆகுதுன்னு பார்க்கணும். இந்த இடத்துல ஸ்டெப் 5 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதனால் இதை வாட்ச் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு solve by phase 2 simplex method. Consider W11 and W21 artificial variable. எப்பவுமே ஸ்டார்டிங் டேர்ம் வந்து ஆர்டிஃபிஷியல் வேரியபிளாக தான் நமக்கு இருக்கும். இந்த டேர்மில் இந்த டேர்மில் W21. நெக்ஸ்ட்டு ஸ்லாக் வேரியபிள் S1 greater than or equal to 0. இப்போது கன்ஸ்ட்ரெயின்ட் ஃபங்க்ஷனில் less than or equal to 16 அப்படின்னு இருக்கு. அப்போ less than or equal to 16 அப்படின்னு வந்தாவே நம்ம ஸ்லாக் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்போம். அந்த மாதிரி தான். இப்போ இனிஷியல் ஐட்ரேஷன் இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணிக்கிறீங்க. நம்ம எப்போவும் ஸ்டாண்டர்டாக சிபி ஒய்பி எக்ஸ்பி பேசிஸ் இருக்கும். இப்போது எத்தனை வேரியபிள்ஸ் அப்படின்னா W11ல் 115 வரைக்கும் 5 வேரியபிள்ஸ், W21ல் 25 வரைக்கும் 5 வேரியபிள்ஸ் அண்டு ஃபைனலாக இந்த ஸ்லாக் வேரியபிள்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போது நம்ம இந்த முன்னாடி ஸ்டெப் 4ல் இந்த மேக்ஸிமம் இசட் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வேல்யூஸ் இப்போ இதை கோஎஃபிஷியன் W1ஓட கோஎஃபிஷியன் W12ஓட கோஎஃபிஷியன் அந்த வேல்யூஸை நம்ம இங்கே எடுத்து எழுதிட்டு இந்த ஈக்குவேஷன் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, கன்ஸ்டன்ஸ் வேல்யூ, அதை தூக்கி இந்த இடத்துல நம்ம சப்மிட் பண்ணிக்கிறோம். ஃபைனலாக வந்து இப்போது இந்த எழுதியாச்சு. இந்த வேல்யூஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஈக்குவேஷன், இது வந்து ஈக்குவேஷன் 1, இது
2 another 3. இப்போ இந்த 3 ஈக்குவேஷனும் நம்ம எடுத்துருக்கோம். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இந்த இடத்துல எழுதிக்கோ. செகண்ட் ஈக்குவேஷனுங்கிறது இப்போ இதுக்கு நேராக நமக்கு வேல்யூஸ் வந்து 1 1ன்னு வரும். இதுக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஈக்குவேஷனுக்கு 0. இப்போது தேர்ட் ஈக்குவேஷனில் இந்த இடத்துல எல்லாம் 1 1ன்னு வரும், இதெல்லாம் 0ன்னு வந்துடும். ஏன்னா நமக்கு இந்த இடத்துல வேல்யூ கிடையாது, அதனால். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போது ஸ்லாக் வேரியபிள் S1 நம்ம எப்பவும் போல் ஆர்டிஃபிஷியல் W11 அண்ட் W22 அப்படின்னு நம்ம இங்கே எடுத்திருப்போம். அதை தான் இங்கே எடுத்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதனோட கோஎஃபிஷியன்ட் S1க்கு 0 அண்ட் W11க்கு கோஎஃபிஷியன்ட் 0 அண்டு W21க்கு கோஎஃபிஷியன்ட் 0. இப்போ இந்த 3 வேல்யூ தான் சிபி வேல்யூ. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போது கொஷின்ஸில், அதாவது முன்னாடி இங்கே நம்ம பார்த்தோம்னா 16 அப்படின்னு இருக்கும். அந்த வேல்யூ S1, ஏன்னா ஸ்லாக் வேரியபிள் இந்த ஈக்குவேஷனுக்கு தான் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்போம். அதனால் 16ங்கிறது இந்த S1க்கு நேராக எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனில் 1 அந்த W1, அதாவது இந்த இடத்துல. அடுத்தது இன்னொரு ஈக்குவேஷனுக்கு இந்த 1 அந்த வேல்யூஸ். நெக்ஸ்ட்டு இப்போது இதெல்லாம் நம்ம ஆல்மோஸ்ட்டு கிளியர் பண்ணியாச்சு. இப்போது இதுதான் ரேஷியோக்கு ஃபார்முலா XB டிவைடட் பை XJ. அதாவது நம்ம எதை சூஸ் பண்ணுறோமோ இந்த XBயோட டிவைட் பண்ணி கேல்குலேட் பண்ணி அதில் வேல்யூ நம்ம லீஸ்ட்டு பாசிட்டிவ் கேல்குலேட் பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ZJ வேல்யூ. இப்போது ZJ வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா 0 × 16 ப்ளஸ் 0 × 1 ப்ளஸ் 0 × 1 3 வேல்யூ ஆட் பண்ணினா 0. அடுத்தது 0 × 0, 0 × 1, 0 × 0, இந்த 3 ஆட் பண்ணினா 0. அப்படி ஒவ்வொரு 0வையும் ஆட் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா நமக்கு வேல்யூஸ் வந்து ஃபைனலாக 0ன்னு ZJ வேல்யூ கிடைச்சிரும். நெக்ஸ்ட்டு ZJ மைனஸ் CJ. அப்போது இந்த வேல்யூ ZJ, மேலே இருக்கிறது CJ. அப்போது இந்த வேல்யூ மைனஸ் இந்த வேல்யூ, இந்த வேல்யூ மைனஸ் இந்த வேல்யூ, அப்படிங்கும்போது இந்த வேல்யூஸ் நமக்கு ஃபைனலாக கிடைச்சிரும். கிடைச்சிட்டு இப்போது நம்ம எப்போவுமே என்ன எழுதுறோம்னா ஹியர் ZJ மைனஸ் CJ greater than or equal to 0 not satisfied. நமக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. அதாவது கீழே கிடைக்கக்கூடிய சொல்யூஷன் வந்து பாசிட்டிவில் கிடைக்கணும். ஸோ வி கெட் நெக்ஸ்ட் ஐட்ரேஷன். அப்படி கிடைக்காத பட்சத்தில் நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் நெகட்டிவ் W25 enter the basis. அதாவது ஏன் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மோஸ்ட் நெகட்டிவ் அப்படிங்கும்போது மோஸ்ட் நெகட்டிவ் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடம் தான் அமையும். இந்த இடம் ஏன் எடுத்துக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ வந்து கம் டு த ஸ்டெப் 5 வித் அடிஷ்னல் 2 ரெஸ்ட்ரிக்டட். இப்போது இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது என்னன்னா ஃபார் ஈச் J1,2 2 no more than 2 WJK are பாசிட்டிவ். அதாவது இங்கே WJK வேல்யூ வந்து 2 தான் நமக்கு வரணும். அப்படி சப்போஸ் அதாவது 2 வேல்யூக்கு மேலே இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா 2 no more than 2 WJK are பாசிட்டிவ், 2க்கு மேலே வரக்கூடாது. அப்படி சப்போஸ் ரெண்டாவது கண்டிஷனில் வந்ததுன்னா அது வந்து அட்ஜசன்ட் பாயிண்டாக இருக்கணும். அட்ஜசன்ட் பாயிண்ட்னா அருகில் உள்ள பாயிண்ட். அருகில் உள்ளனா அதாவது W11க்கு adjacent point W12, W12க்கு adjacent point வந்து W13, W13க்கு adjacent point W14, W14க்கு adjacent point W15. இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து பக்கத்தில் இருக்கிற பாயிண்ட்ஸ் தான் adjacent pointsன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ W11ஓட adjacent point W15 வராது. அதே மாதிரி இந்த பாயிண்ட் இது வராது. எப்பவுமே அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் அட்ஜஸ்ட் பாயிண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வேல்யூஸ் எடுத்துட்டீங்கன்னா இப்போ 16/64 அப்படின்னு இப்போ ரேஷியோ வந்து XB டிவைடட் பை XJ இதுதான் ஃபார்முலா. இப்போ 64/16 அப்படின்னு எடுத்தீங்கன்னா நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அதாவது
XB அப்படிங்கிறது 16, XJ அப்படிங்கிறது செலக்ட் பண்ணக்கூடிய சொல்யூஷன் 64. அப்போது 64 அப்படிங்கும்போது நமக்கு 0.025 அப்படின்னு கிடைக்கும். இன்னொன்று 1,1 டிவைடட் பை 1 டிவைடட் பை 0 அப்படிங்கிறது நாட் எக்ஸிஸ்ட், அதாவது இன்ஃபினிட்டி. அப்போ நம்ம எந்த சூஸ் அதாவது லீஸ்ட் பாசிட்டிவ் எதை எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமமாக வேல்யூ. அப்போ இதை எடுப்போம். அப்படி எடுக்கும்போது இந்த இடம் பிவட் எலமெண்ட்டாக வரும். அப்படி வரும்போது நமக்கு கண்டிஷன் என்னன்னா இங்கே அதாவது மோஸ்ட் நெகட்டிவ் இந்த இடம் சூஸ் பண்ணினா 15. இந்த W15 அப்படிங்கிறது இங்கே சிட்டிங் ஆச்சுன்னா அப்போது என்ன கண்டிஷன் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 15 அப்படிங்கிறது இதுக்கு நியரஸ்டா, எதுக்குன்னா W11க்கு நியரஸ்டா இருக்கான்னு பார்க்கணும். அப்போ இல்லை. அப்போ என்ன பண்ணுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் வந்து ஃபெயிலியர். நெக்ஸ்ட்டு இதோட மோஸ்ட் நெகட்டிவ் கம்மியானது பாருங்க -9. அப்போது இதில் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸில் மோஸ்ட் நெகட்டிவ் -9 இதுக்கு அடுத்தது. அப்போது இதை சூஸ் பண்ணுற மறுபடியும் இங்கே வரும்போது 16 டிவைடட் பை 36, அதே மாதிரி 1 டிவைடட் பை 1 டிவைடட் பை 0. இப்போ இந்த ரெண்டு வேல்யூ எடுத்து எழுதுற, அதாவது 16 டிவைடட் பை 36 0.44 கிடைக்கும். 1 by 1 இன்னொரு டேர்ம் இன்ஃபினிட்டி. எகைன் வந்து இதையே சூஸ் பண்ணினா இப்போ இங்கே வந்து இதுதான் மோஸ்ட் நெகட்டிவ்னு வைங்க. 16 by 36 இதை நீ சூஸ் பண்ணி இது பிவட் எலமெண்ட்டாக சூஸ் பண்ணுற. அப்படி சூஸ் பண்ணும்போது W14 அப்படிங்கிறது இப்போ இங்கே சிட்டிங் ஆச்சுன்னா இப்போ W11க்கு அட்ஜஸ்டன்ட் பாயிண்டான்னு பார்க்கணும். அப்போது 11க்கு அட்ஜஸ்ட் பாயிண்ட் இது கிடையாது. ஓகேவா? அப்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இதோட மோஸ்ட் நெகட்டிவ் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா -8 வருது. இப்போ -8 அப்படிங்கும்போது W25 இப்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 டிவைடட் பை 16 1, அடுத்தது 1 டிவைடட் பை 0 இன்ஃபினிட்டி, 1 டிவைடட் பை 1 இப்போது ரெண்டு வேல்யூஸ் வந்து 1 சேம் வேல்யூ வந்தது. இப்போ எகைன் இதை பிவட் எலிமெண்டாக எடுத்தீங்கன்னா நமக்கு என்ன வரும்னா இந்த இடத்துல சிட்டிங் ஆச்சுன்னா W25ங்கிறது W21ஓட அட்ஜசன்ட் பாயிண்டாக பார்க்கணும். ஓகேங்களா? அப்போது இதுக்கும் அட்ஜசன்ட் பாயிண்ட் கிடையாது. அப்போ என்ன பண்ணுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ரெண்டு பாசிட்டிவ் WGKவில் ஒன்று வந்து நம்ம டெலீட் பண்ணணும். அப்போது இந்த ஒன்று நமக்கு பாசிபிளாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூவை லீஸ்ட் பாசிட்டிவாக எடுத்துக்கிறீங்க.